சூரியனாவா இது? ஓ மை காட், சூரிய அண்ணா என்னன்னா இது? இப்படியா ஒருத்தவங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம் சிஜன். கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சாங் ரியாக்ஷன் வீடியோ ஒன்று பார்க்க போறீங்க. நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய அண்ணாவோட அப்கமிங் மூவியான மண்டாடி படத்துல இருந்து மண்டாடி மண்டாடிங்கிற ஒரு வீடியோ சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது மச்சி. ஆமா மச்சான், 2 நாள் முன்னாடி வந்து இதோட ப்ரோமோ விட்டுருந்தாங்க. பாட்டு வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இப்போ வந்து ஃபுல் பாட்டே வந்துருச்சு மச்சி. அது செம்மையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வா, ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரியாக்ஷனை கொடுத்துடலாம். என்ன சொல்ற? ஆமா மச்சான், ப்ரோமோல பார்க்கும்போதே நம்ம சூரிய அண்ணா வந்து வேற லெவல்ல இருந்தாரு. எப்பா என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பா. சோ மச்சான், நான் வந்து இந்த சாங்கை பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த சாங்கை பார்த்து எங்களுடைய ரியாக்ஷனை கொடுக்க போறோம். நம்ம வந்து வித்வுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க ஸ்டார்ட். ஏய், நம்ம ஹீரோ வந்தாச்சே. வெளியூர் சிலர் வெளியூர் தன்னை வதையே புரிக்கும் மகராசர்கள் யாமேனும் நினைவா தலையாரமே தரும் கரிகாலங்கள் புடை சூழ்ந்திட மண்டாடி வரலாறுகளில் சூரியனாவா இது? பருந்துகள் போல் உருவாகிடும் மலைகள் பாறையில் படபர ஒளியாக கனகடலாரியவன் எதிர்கனில் மரண பயம் என்ன மச்சான் இது? என்னால நம்பவே முடியல. மாட்டுகளம் அவன் வருகையில் அகிலம் சிதறுது பொடிபட ஒரு எஃபர்ட்லெஸ் டான்ஸ் பண்றாரு. செமையா இருக்காரு. பறந்து புறந்து வளர்ந்தவன் புயலடை மழையில குட்டை பிடிப்பவன் வாய்ஸனோட குரல் பாரு எப்படி வலிக்குது பின்னாடி. கடலாடி கடலே அண்ணா சூரியனாவது வங்கர மண்டாடி என்னையா இது? இங்க பாருடா, கீழே விழுந்தலாடா போடுறாரா. சூரியனாவா இது? இதெல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு. செமையா இருக்குடா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு மச்சான். காலடி தொடுகையில் சீரியா மச்சி இதெல்லாம் நடிச்சிருக்காரு. உழைக்கிற தோலும் ஒளி இருளை உணவாய் உண்ணும் ஆயக்கடிகாரம் என காக்கிற கடலும் காற்றும் போதும் அதுவே சாமி சாமி துணை நிற்கிற படகே என் கை வீரம் என தாய்வேன் ஏறி மண்டாடி மண்டாடி செம்ம பவர்ஃபுல் சாங்கா இருக்கு. மண்டாடி பச்சி திருமோ சாமியா இருக்குல்ல? என்ன ஃபிட்டா இருக்காரா மச்சான், வேற லெவல். ஜிவி பிரகாஷ், ஓ மை காட், பின்னாடி பாடுறாடே அந்த ரிதம் செமையா இருக்கு. வீராதி வீரா போர்க்களம் ஏறிடவா ஆதியில் வீரமும் நேர்மையும் சொல்லிய தந்தது தாயவள் மண்ணல்லவா படையோரே குமரியிலே மகுருளியாரும் மரபணு ஊட்டிய ஒரு பிடி சோறும் விஷுவல்ஸ் பாடுறா. வரலாறுகள் சொல்ல கடலே மச்சான், எனக்கு பாட்டை கேக்குறதா இல்ல சூரியனாவை பாக்குறதா மச்சான், என்னால முடியல சத்தியமா. செம்ம சர்ப்ரைஸா இருக்கு இந்த சாங். ஓ மை காட், இந்த பாரு மண்டாடி மண்டாடி அடிவானம் சிவக்கு திகவன் வரையில் அண்டாடி மண்டாடி வேற லெவல்ல இருக்குடா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அடிவானம் சிவக்கு திகவன் வரையில் மண்டாடி எப்படி இருக்காரியா? மண்டாடி மண்டாடி மியூசிக் பாரு, பீட்ட பாரு, நம்ம ஆள் எப்படி கொடுத்துருக்காருன்னு. ஜீவினா சும்மாடா, பாடுறாடி ஆளு செம. மண்டாடி மண்டாடி செப்டம்பர் சூப்பர் மச்சான். ஜி பிரகாஷ் வந்து கலக்கி இருக்கிறாரா இந்த பாட்டை.
அதுக்கப்புறம் பாய்ஸனோட அந்த வாய்ஸ் மகாலிங்கம் அவரும் சேர்ந்து பாடி இருக்கிறாரு, சூப்பரா இருக்குடா, செம. மச்சி எனக்கு வந்து இன்னும் நான் ஷாக்கிங்கில் இருக்கேன். எனக்கு வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது இந்த பாட்டு. அண்ட் நம்ம சூரி அண்ணா என்னன்னா இது இப்படியா ஒருத்தவங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. ஹேட்ஸ் ஆஃப் நம்ம டெடிகேஷன் மச்சான். என்ன ஒரு ஆமா மச்சான், சத்தியமா சொல்றேன், வார்த்தையே இல்லை. ஏன்னா இவ்வளோ காலமா நீங்க வந்து இப்படி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோவா நடிச்சிருக்கலாம்ல. எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய் அவர் வந்து பாரு இத்தனை வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு. அவரோட உண்மையான உழைப்பை வந்து பாரு அவர் வந்து எங்க வரையும் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது உண்மையாலுமே அவர் வந்து பாராட்டணும். அவரோட டெடிகேஷன் லெவல் வந்து வேற லெவல்ரா, சூப்பர்ரா. டேய் அவருடைய கேரக்டருக்கு ஏத்த மாதிரி சொல்லு. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த விடுதலை படத்துல பாரு அதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரா இருக்கும். அதுக்கப்புறமா மத்த படங்கள்லயும் பாரு ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு கேரக்டர். அந்த இந்த படத்துக்கு அந்த ஒரு ஆட்டிடியூடு பாத்தியா அந்த ஆளோடது எப்படி இருக்குன்னு, வேற லெவல்ல இருக்குடா. எனக்கு வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சூரிய அண்ணனோட வளர்ச்சியை பாக்குறதுக்கு. லைக் தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை படத்துல வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நம்ம வந்து சூரிய அண்ணா மாதிரி ஒரு மாஸ் ஹீரோன்னு அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பார். அப்படி இருக்காரு மச்சான். எனக்கு அவரை பார்க்கும்போது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அவரை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம வந்து லைக் விடாமுயற்சியோட நம்ம வந்து போராடிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து அடையக்கூடிய இலக்கு வந்து கண்டிப்பாக அடைவோம் ஒரு நாள். என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய பாடி பாரு மச்சான். எனக்கு ஃபிட், எனக்கும் வச்சு வெயிட் குறைக்கணும்டா, நானும் ஃபிட் ஆகணும் அவரை மாதிரி. பாராட்டிக்கிட்டே போலாம். சூப்பர் சூப்பர். இவர் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருப்பாருடா. சூப்பர் ஆல்ரெடி சரியா. அண்ட் அப்ப வந்து மியூசிக் பிட்டுக்கு வந்துரும். மியூசிக்ல வந்து நம்மளோட ஜி பிரகாஷ். டேய் அவர் என்ன மச்சான் இல்ல இல்ல அத வந்து ஒவ்வொரு செக்ஷனா சொல்லுவோம் அப்படின்றதுனால இந்த பிட்டுக்கு வந்துருவோம். இல்ல ஜி பிரகாஷ் பாரு மச்சான், இது என்னடா இவரு இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்டு எனக்கு வந்து இவங்களை பார்த்து எனக்கு ஒரு கேள்வி, என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பதான் போன பாட்டுக்கு நாங்க அனிருத் சாரை வந்து பாராட்டினோம், அவர் தான் வந்து இந்தியாவில பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜிவி பிரகாஷ் உண்மையா சொல்லணும்னா வந்து மச்சி அவர் தான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்டர் மாதிரி. எல்லா வகையான மியூசிக்கும் வந்து பக்காவா கொடுப்பாரு, பர்ஃபெக்ட்டா கொடுப்பாரு. என்ன சொல்ல வார்த்தை வந்து ஒரு லீடர்ஷிப் ஆந்தம் மாதிரி இருக்குடா. அந்த செம பவர்ஃபுல்லான சாங். வாய்ஸன் வந்து அவரே லிரிக்ஸ் எழுதி இருக்காரு இத. அப்போ பாரு என்ன மாதிரி பாடி இருக்கிறாரு. இதோட லிரிக்ஸ் வந்து நம்ம 2-3 முறை கேட்டோம்னா வச்சுக்க நம்மளுக்கே வந்து என்ன சொல்றது, அது கூஸ் பம்ப்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். செமையா பாடி இருக்காரு. ஆமா வச்சு உண்மையாகவே எனக்கு வந்து இந்த சாங்கை பார்த்து ரியாக்ட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ கைஸ் ஐ ஹோப் உங்களுக்கும் வந்து நாங்கள் இந்த சாங்கை பார்த்து எங்களுடைய ரியாக்ஷன் கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வந்து உங்களுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மச்சி அடுத்தது நீ சொல்லு. ஆமாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்களோட சேனல் பேர் வந்து ராம் சுஷன், அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. எங்களோட புது வீடியோ வந்ததுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? அண்ட் எங்களோட சேனல் வந்து ஃபேஸ்புக்லயும் இருக்கு, இன்ஸ்டாகிராம்லயும் இருக்குது. அதை போய் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் எங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று சும்மா லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். ஒரு கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரே ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட் தான், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கைஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். லைக் மூவிஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் இப்போ ரீசெண்டாக நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே போய் மறக்காமல் நம்ம சேனல் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து உண்மையாகவே நாங்கள் பண்ண வீடியோஸ் வந்து பிடிக்கும். என்ன மச்சான்? கட்டாயம் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து உங்களை அடுத்த தரமான வீடியோல சந்திக்கிறோம். எல்லாமே தரமா தான் இருக்குடா. ஜனநாயகன் இருக்கு, ஜனநாயகன் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு நம்ம சேனல்ல. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அடுத்த 1 வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனநாயகன் படத்தை பத்தின மட்டும்தான் வீடியோஸ் வரும்னு சொன்னோம். ஆனா நீங்க விட மாட்டீங்களே, இப்படியெல்லாம் பாட்டு வந்து எப்படி மிஸ் பண்றது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். டேய் வேணாம், போதும். நாங்க அடுத்த வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம். நாங்க இப்பவே விடைபெறுறோம். ஓகே, பை பை. Bye bye, take care guys. See you all in the next video guys.